ரம்யா பாண்டியன் மேமோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது சிட்டி படமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு அது ஸ்டீரியோடைப் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ரோல் இவங்க செமையா பண்ணிட்டாங்க, அடுத்தது கூப்பிடலாம், அவங்க நல்ல எண்ணத்துல தான் கூப்பிடுறாங்க. ஓகே, ஸ்டீரியோடைப் பண்ணணும், எனக்கு அந்த லேபிள் குத்தணும்னு யாரும் என்ன கூப்பிடுறது கிடையாது. ஒரு இது ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். கூட்டிட்டு வந்தோம்னா கையை விட்டுட்டான், வலிக்கிடுச்சு பாப்பாக்கு. ஃபால் ஆகி வந்துட்டு மண்டையில் அடிச்சிருச்சு, கல்லுல போய் அடிச்சிருச்சு. ஆமா, இப்படி விழுந்துட்டேன். வலிக்குது, எனக்கு ரத்தம் வர மாதிரி இருக்கு, அதாவது பாருங்க. அதுவும் சார் எப்படி இந்த படத்துக்கு இது நல்ல ஸ்கிரிப்டாக சொல்லுங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து எப்போதுமே வந்துட்டு சொல்லுவார். அதுக்கான கால சூழல் கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. எப்படி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இவங்க தான் இந்த கதையை பண்ண போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லை நிறைய தேடினீங்களா? இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஹீரோன்ட்ட வந்துட்டு பேசணும், என்னது வில்லேஜ் படம் அதெல்லாம் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓ ஓகே. ஸோ அதே தான் ரம்யாவும் சொன்னாங்க, நான் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கும்போது இது ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுப்பாங்க? மக்களின் புரிதலுக்காக இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கார்டு போட்டு இது தமிழ்ல தான் வரும். சின்னதா ஓவர்லாப் இருக்கும், ஆனா பட் டிஸ்டர்ப் இருக்காது. 2 வாட்டி டப்பிங் பண்ணீங்களோ? ஆமா, தமிழ் ஒண்ணு, ஆமா ஆமா 2 டைம்ஸ். வேலைக்கு போகத்தா பள்ளிக்கூட திங்கி போட. நீங்க வந்து எனக்கு ஜோக்கருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் அதே சாயல்ல இருக்கிற மாதிரி, பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் நீங்க பேசுற லாங்குவேஜ் தான். ஒரு 2 days ஆச்சு அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. பேசுறதும் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதுக்கு அனீஷன் ஒருத்தர் கூடவே சார் எங்க கொடுத்துருந்தாரு, அவரும் ஒரு ஏடி மாதிரி. இந்த குடியில ஒருத்தர் படிச்சிருந்தாவது இச்சேரி நாட்டுல வெட்லாஞ்சேரியன் நிலாமா வந்திருக்காரு. நம் மக்களில் ஒரு ஆள் படிச்சிருந்தாலுமா இச்சேரி நாட வெட்லாஞ்சேரி என்கிற நிலாமா வந்திருக்கையா? ஏதாவது டைலாக் ஞாபகம் இருக்கும்? ஐயாவு நான் என்ன நம்பிக்கையோடு குண்டை விட்டுறாங்கன்னதோ அதே நம்பிக்கையோடான் குண்டை ஆறணும். மலையப்பன் ஒரு கலெக்டரோட இன்ஸ்பயர் தான் அந்த கதை. நான் அவரோட புத்தகத்தை நான் படித்தேன், அதில் இன்ஸ்பயர் ஆகி தான். வணக்கம். 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 3 பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த மலைவாழ் மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது அதோட நாட் எல்லாமே கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ட்ரெய்லர் பார்த்துக்கப்போ எனக்கு இந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த தமிழ் தான், அந்த லாங்குவேஜ் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சப்டைட்டில் போட்டிருப்பீங்க, பட்டு அந்த ஐடியா இருக்குல்ல சார், அந்த லாங்குவேஜ் கொண்டு வரணுது, அது எவ்வளோ ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சிங்க? அது படத்தில் வைக்கணுங்கிற டிசிஷன் எப்போ பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது இந்த லாங்குவேஜ் வந்துட்டு ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். ஓகே. காடர் மொழின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நம்ம ஆக்சுவலி ஒரு படம் பண்ணுறோன்னா ரொம்ப வந்துட்டு உண்மைக்கு நிகராக வந்துட்டு நேர்மையாக பண்ணணும்னு நினைப்போம். ஓகே. நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அது நம்ம ஒரு மொழியை கொண்டு வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று பேசிட்டு இது ஒரு மொழின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணுறதை விட அதை இன்டெப்த்தாக வந்துட்டு அதை ஸ்டடி பண்ணி பண்ணுறது தான் ஜென்ரலாக நான் வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயமா நான் அதை பார்க்குறேன். ஓகே. இது வந்து இந்த ஸ்கிரிப்டை நாங்கள் வந்துட்டு பண்ணும்போது இந்த மெயின் கீ இருக்குது, இந்த படத்தோட மெயின் கீ வந்து என்னவா இருக்கும்னா, இந்த குழந்தைக்கு மொழி தெரியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு தெரியணும். இது மக்களோட கனெக்ட் ஆகும்போது இந்த மொழி தெரியாமல் இந்த குழந்தை எவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்திக்குது அப்படின்றதான் ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் அந்த கதையை வந்துட்டு தொடங்குச்சு. ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு அந்த மொழியை வந்துட்டு ரொம்ப ப்ராப்பராக உட்காந்து ஸ்டடி பண்ணி அங்கேருந்து நாங்கள் வால்பாறையிலேருந்து ஒரு தம்பியை நாங்கள் ஏடியா வந்துட்டு எடுத்து, ஓகே, அவர் இப்போ தமிழில் ரைட்டப்பை வந்துட்டு யுகபாரதியான தான் டயலாக் எழுதியிருந்தார். அவரோட ரைட்டப்பில் வந்துட்டு அவன் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துட்டு இவங்க ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் கொடுத்து இப்படி ஸ்டார்ட் ஆனது தான் அந்த மூவி. ஓகே. ஸோ சின்ன வயசுல நான் வந்து நாடகத்தில் பார்த்தது இப்போ டக்குன்னு பெரிய பொண்ணு ஆகிட்டீங்க அப்படிங்கும்போது இந்த நாடகம் பிரச்சனை கஷ்டமான ஸ்டோரி. ஆமா, ஆக்சுவலி சூஸ் பண்ற அளவுக்கு அந்த பொசிஷனுக்கு நான் வரல. ஓகே. ஸோ சூஸ் பண்றதுன்னு இல்லை, அவர் கூப்பிட்டாரு, கதை இந்த மாதிரி சொன்னாரு, அண்ட் கதை கேட்டோன்னே வாஸ் ஃபேசினேட்டட். ஓகே. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கதை பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. அண்ட் பீங் அ பிகினர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி இப்படி ஒரு ஸ்டோரி கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு வரமா நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து எனக்கு ஜோக்கருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் அதே சாயலில் இருக்கிற மாதிரி, பட் இது ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் நீங்கள் பேசுகிற ஸ்லாங் தான். எப்படி இருந்துச்சு அந்த ஸ்லாங்? உங்களுக்கு அந்த டைலாக்ஸும் சொல்லியிருப்பாங்கல்ல, எப்படி ஃபஸ்ட்டு புரிஞ்சுதா? இல்ல ஃபர்ஸ்ட் புரியல. அந்த லாங்குவேஜ் எப்படி பேசுறாங்க, இவங்க இதான் டெய்லி பேசுறாங்களா,
ஒரு 2 டேஸ் ஆச்சு அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. Okay. பேசுறதும் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும். அதுக்கு அனீஷன் ஒருத்தர் கூடவே சார் எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அவரும் ஒரு ஏடி மாதிரி நினைக்கிறேன். ஸோ அவர் தான் எங்களுக்கு டயலாக் அந்த லாங்குவேஜ்ல கொடுப்பாரு. கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றோமான்னு பாப்பாரு. ஸ்பாட்ல வந்து கரெக்டா பேசுறோமா, சிலதை நம்ம பேசிட்டு கரெக்டா நினைச்சிருப்போம் ஓகே டேக் அப்படின்னு, அப்புறம் வந்து சொல்லுவாங்க அதுல ஒரு சின்ன ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு திருப்பி ரீடேக் போற மாதிரி இருக்கும். போற மாதிரி இருக்கும். ஏதாவது டைலாக் ஞாபகம் இருக்கா இப்போ? ஐ திங்க் ட்ரெய்லர் டயலாக் மேபி சொல்லுங்க. இந்த குடிய இவங்களை விட இவங்க பயங்கரமா சொல்லுவாங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. நான் எந்த நம்பிக்கையோடு கொன்று விட்டுறாங்கனதோ அதே நம்பிக்கையோட கொன்று வரணும். இதோட மீனிங் என்னன்னா, நான் எந்த நம்பிக்கையோட என்னோட மலையை விட்டு வந்தேனோ திருப்பி அதே நம்பிக்கையோட நான் மலைக்கு திருப்பி போகணும். ஓகே, திஸ் இஸ் தி மீனிங். திஸ் இஸ் தி மீனிங். ஓகே, நீங்க இந்த குடியில ஒருத்தர் படிச்சிருந்தாவது இச்சேரி நாட்டுல வெட்லாஞ்சேரியன் நிலாமா வந்திருக்காது. ஓகே, இதுதான் சார் பாதி புரியுது, பாதி புரியல. அப்போ வந்து ஒரு சில அந்த மலைக்கு இப்போ இவங்க பொண்ணுன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி வேரியேஷன் மட்டும் தான் இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு 4-5 லாங்குவேஜை ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டோம். ஓகே. அவங்க அந்த சமூகத்தில் வேற வேற பீப்புள்கிட்ட கேட்டோம். அதில் இது ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சுங்க. இந்த வெர்ஷன் புரிகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் மலையாளம் கலந்த ஒரு கனெக்டடாக இருந்தாங்கன்னா நமக்கு கனெக்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏஷியாவிலேயே ஃபஸ்ட்டு மொழி அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓகே, இது அதுக்கப்புறம் கேள்விப்பட்ட விஷயம்தான் இது. ஸோ அதனால இந்த மொழியை வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் வேற. ஓகே. ஸோ இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்போ நான் உங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது இது ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுப்பாங்க, எவ்வளோ டியூரேஷன் இந்த லாங்குவேஜ் வரப்போகுதுன்னு இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க? இது ஆக்சுவலி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே ஏடிஸே இதை வந்து பேசுனாங்க. இது எந்த அளவுக்கு வந்து இல்லை ஸ்கிரிப்டாக வந்துட்டு பயங்கரமாக பேசப்படுறோம் சார். ஆடியன்ஸாக வந்துட்டு உள்ளே உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இது கனெக்ட் ஆகுன்றது தெரியாது. ஆனும்போது நான் அவங்கள ஓரளவுக்கு வந்துட்டு காம்ப்ரமைஸாக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு பேசுகிறேன். எப்படின்னா, இப்போ சினிமாவுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு மொழி வந்துட்டு பிரச்சனை கிடையாது. இங்கே வந்துட்டு இன்னர் ஃபீல் தான் வந்துட்டு ஒரு படம், அதனோட எமோஷ்னல் தான் வந்துட்டு சினிமா அப்படின்னு வந்துட்டு நான் பேசுகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும் சார், படம் பார்க்கும்போது ஆமாம் எப்படி புரியணும் அப்படின்னும் போது நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் அப்புறம் ஐடியா பண்ணோம், இது ஒரிஜினல் லாங்குவேஜில் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு கார்டு போட்டோம், இந்த மொழி காடர் மொழி, மக்களின் புரிதலுக்காக இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கார்டு போட்டு இது தமிழில் தான் வரும். ஓகே. ஸோ ஆனால் இன்னொரு லேயராக பேக்ரவுண்டில் இவங்க லிப் மூவ்மெண்ட் வந்துட்டு அந்த லாங்குவேஜில் தான் ஒரிஜினல் லாங்குவேஜ். அது ஓவர்லாப் ஆகும். ஆமாம், ஸோ சின்னதாக ஓவர்லாப் இருக்கும், ஆனால் பட் டிஸ்டர்ப் இருக்காது ஆடியன்ஸுக்கு வந்து. ஓகே. அப்போ ரெண்டு வாட்டி டப்பிங் பண்ணீங்களோ? ஆமாம், தமிழ் ஒன்று, ஆமாம் 2 டைம்ஸ். ஓகே. அந்த ஓவர்லாப் வந்துட்டு அது எப்படி சார் சிங்க் ஆயிடுச்சா? சிங்க் ஆயிடுச்சு. இப்போ நிறைய நீங்கள் ஓடிடியில் நிறைய மாற்று மொழி படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப தப்பாக இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு ஈக்குவலாக பண்ணிடுச்சு. ஓகே. இந்த படத்தோட காஸ்டிங் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. எப்படி ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல இவங்க தான் இந்த கதையை பண்ண போறாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா, இல்லை நிறைய தேடினீங்களா? இல்லை, டக்குன்னு மைண்டுக்கு வரல. நான் எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொன்னது தான் வந்துட்டு நமக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எந்த ஹீரோன்னு செட் ஆவாங்கன்னு ஒரு 4-5 ஹீரோன்னு இருக்கும். இவங்களுக்கு முன்னாடி ஒரு ஹீரோன்ட்ட வந்துட்டு பேசணும், என்னது வில்லேஜ் படம் அதெல்லாம் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அதே தான் ரம்யாவும் சொன்னாங்க, நான் பண்ண மாட்டேன். அவங்க அந்த மாதிரி சொல்லல, நான் வில்லேஜ்னா பண்ண மாட்டேன் சார், சிட்டி பேஸ்டா ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் வந்துட்டு பண்றேன் அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் இல்லை இது ஒரு வில்லேஜ் இல்லை பண்ணலை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் சும்மா ஜென்ரலாக கதை கேளுங்க, ஃப்ரெண்ட்லியாக கதை கேளுங்க, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு மார்க் போட்டு போங்க இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு வந்துட்டு சும்மா ஜென்ரலாக பேசினோம். அது அவங்கள எந்த விதத்துலையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது. அதனால் அவங்க கொஞ்சம் போய் யோசிச்சு சொல்கிறேன் சார் அப்படின்லாம் சொல்லலை. ஓகே. ஏன் என்னை இப்படி பண்ணுறீங்க, நான் இதை பண்ணுறேன் அப்படிதான் கம்மிட் ஆனாங்க. ஓகே. பட் நோ சொல்கிற ஐடியா தான் கதை கேட்க ஆரம்பிச்சிங்க. ஆமா, நான் என்ன சொல்றது, அப்போ நிறைய வில்லேஜ் சப்ஜெக்ட்ஸ் வந்திருந்தது, எதுவுமே பண்ணணும்னு எனக்கு தோன்ற மாதிரியே வரல.
ஸோ அதில் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சார் அப்படின்னு எழுத்து சிட்டின்னா சொல்லுங்கன்னு சொல்லலை. எப்படி ஒருத்தர் கதை வச்சிருக்கும் போது எனக்காக சிட்டியாக மாற்றிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லை சார் வில்லேஜாக வருது சார் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். பட் சுகுமார் சார் தான் எனக்கு கதை கேட்க சொன்னார். தேன் படம் நானும் அவரும் ஒரு ஆறா ஒர்க் பண்ணோம் அதுக்கு முன்னாடி, ராம ஆண்டலும் ராவணன் ஆண்டாலும். ஸோ அப்போ சரி சுகுமார் சாருக்காக தான் கதையும் கேட்க போனேன். அப்புறமா எனக்கு கதை கேட்டோடனே எனக்கு பிடிச்சிருச்சு. உடனே ஓகே பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே சொல்லி பண்ணேன். ஓகே. ஸோ உங்களுக்கு எது கஷ்டமா இருந்துச்சு இந்த படத்துல நடிச்சதா, டப்பிங்கா, இல்லை வந்து அந்த மலைப்பிரதேசத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸா? இது ரொம்ப டஃபா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த கதை அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாமே டஃப்பாக தான் இருந்துச்சு. அந்த லாங்குவேஜ், அப்போது நாங்கள் தங்கின இடம், ஷூட் பண்ண இடம், அதுதான் மோஸ்ட் டஃப்பான ஒரு பாட்டுன்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தோடது. ஓகே. ஸோ அந்த 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 இடத்துக்கு போகிறதா இருக்கணும், லைக் ஒரு 2.5 hours ட்ரெக்கிங் பண்ணிட்டு போகிறதா இருக்கணும். அங்கே வந்து பிகாஸ் நம்ம போயிட்டு வர முடியாது இல்லையா, ஷூட் முடிஞ்சு போயிட்டு வர முடியாது இல்லை. ஸோ நாங்கள் அங்கேயே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். ஸோ அங்கே வந்து இவங்கெல்லாம் டென்ட்லேயும் நான் ஹட்லேயும் நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருந்தது, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் தான் நான் லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன், நாங்கள் வந்து அங்கே கொஞ்ச நாள் போய் நாங்கள் இருந்தோம் அங்கே ஷூட் பண்ணுறதுக்காக. வி ஹேட் டு, பிகாஸ் எங்களுக்கு வேறு அங்கே வழி இல்லை. பிகாஸ் அது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு உலகம் மாதிரி, வெளி உலகத்துக்கு ஆக்சஸே இல்லாத மாதிரி. அங்கே நெட்டு கிடையாது, ஃபோனுக்கு அங்கே வேலையே இல்லை. இங்கே நேரமும் ஃபோன் தான், அங்கே ஃபோனுக்கு வேலையே இல்லை. ஸோ வி காட் an opportunity டு லைக் நேச்சரோட பழக ஒரு இது இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொஞ்ச நாள் தான் இருந்தோம். பட் அங்கே பீப்புள் அங்கே வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில பீப்புளோட லைஃப் ஸ்டைலே அப்படிதான் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி நம்மளுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே, பட் இட்ஸ் தேர் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா. ஓகே. ஸோ அருள்ஜி சார், எனக்கு ஃபர்ஸ்ட் நல்லா பிடிச்ச விஷயம்னா டைட்டிலுக்கு மேலே எல்லா கேரக்டர்ஸ் நேமையும் போட்டிங்க. அருள்ஜின் அருள்வல் அப்படின்னு நீங்கள் போடல, எல்லார் பேரையுமே ஈக்குவலாக போட்டது ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் நான் பார்க்குறேன். அருள் சார் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த நீங்கள் டைட்டிலில் எல்லார் பேரையும் போட்டதுக்கான இது வந்து இவர் வந்துட்டு ஹீரோ, இது ஹீரோன் அப்படின்றது இல்லாமல் இது கதையின் ஹீரோ, அதாவது ஸ்டோரியோட ஹீரோவாகவும் ஸ்டோரியோட ஹீரோனாகவும் தான் ட்ராவல் ஆகிறாங்க. ஸோ அதனால் இதில் எந்த பாரபட்சமுமே இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு போட்டோம். சார் வந்துட்டு என்னோட 2வது படம் சார். நான் ஃபஸ்ட்டு தகராறு பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். அவர் வந்து எல்லாரோடையும் டக்குன்னு வந்துட்டு ஈஸியாக மூவ் ஆகிட மாட்டார். நான் என்னோட 14 years அவரோட நட்பு. ஓகே. சினிமா லைஃப்பை பற்றி ஜென்ரலாக வந்துட்டு பேசிப்போம். பட் நான் என்ன பண்ணுறேன்றது அவருக்கு தெரியும், அவர் என்ன படங்கள் பண்ணுறான்றதெல்லாம் தெரியும். அவர் எப்போதுமே சொல்லுவார், என் மேலே ஒரு சின்ன கேர் இருக்கும் அவருக்கு. என்ன பண்ணுறீங்க கணேஷ், எப்படி என்ன நடந்துக்கிறது, நல்ல ஸ்கிரிப்டாக சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு வந்து எப்போதுமே வந்துட்டு சொல்லுவார். அதுக்கான கால சூழல் கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருச்சு, வேற ஒன்றும் இல்லை. அது அமையும் போது அதை அவர்கிட்ட வந்துட்டு சொன்னேன். அவருக்கு வந்து அது பிடிச்சிருந்துச்சு. அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்ல, இப்படி ஒரு மொழி, இப்படி பிரச்சனை, அப்புறம் உங்களுக்கு தெரியும் அவரோட பேக்ரவுண்ட் என்னவா இருக்குன்னு, அதை அவர் கரெக்டான விதத்தில் அதை சொல்லணும், அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இன்னொரு நண்பரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓகே இது பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சார் உள்ள வந்தார். ஓகே. பட் இந்த லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் அவரோட எந்த படத்துல எந்ததே இல்லை அவர். ஆமாம். அதை எப்படி கொண்டு வரீங்க? ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம் அவர் என்ன சொன்னார்? சார் இது ஆக்சுவலி வந்துட்டு இப்போ கரண்டில் நடக்கிற ஸ்கிரிப்ட் இல்லை. இது ஒரு 20 years 25 years பேக்கில் நடக்குது கதை. 2003-2 அந்த காலகட்டத்துக்குள்ளார நடக்கிற ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்குது. ஓகே. ஸோ என்னோட இன்ஸ்பயர் என்னென்னா, ஒரு கலெக்டரோட மலையப்பன் ஒரு கலெக்டரோட இன்ஸ்பயர் தான் அந்த கதை. நான் அவரோட புத்தகத்தை நான் படித்தேன், அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கலெக்டர் கேரக்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாது, நம்மளோட தேடுதல் ஒன்று இருக்கும்ல, தமிழ்நாட்டில் எது பெஸ்ட் கலெக்டர் அப்படின்னு வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி சாதாரணமாக யோசிச்சிருவோம் நம்ம. ஓகே. ஸோ ஒவ்வொருத்தங்களோட பேக்ரவுண்ட் என்னவா இருந்துச்சு, ஸோ அவங்களோட ஆர்டர் என்னவா இருந்துச்சு, அவங்களோட ஒர்க் ஸ்டைல் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக வந்துட்டு ஸ்டடி பண்ணுறது தான். ஓகே. அப்படி பண்ணும்போது தான் சில புத்தகங்களை படிக்கும்போது நம்ம இப்போ யுகபாரதி அண்ணன் வந்து லிரிக் ரைட்டர், அவர் வந்துட்டு ரெஃபர் பண்ணார், இந்த புத்தகத்தை நீ படி அப்படின்னு. ஓகே. ஸோ அந்த புக்கை படிக்கும்போது அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. ஸோ அவரோட தொண்டெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது அந்த புக்கில் படித்தது. ஸோ அந்த முதல்ல அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு, இந்த நாடோடி மக்களுக்கு, இந்த இவங்களோட
நம்ம மலைவாழ் மக்களுக்கான போராட்டத்தில் முதல்ல இறங்கின ஒரு கலெக்டர் அவராக தான் ஓகே இருந்தார். ஸோ அந்த இன்ஸ்பயரில் தான் இந்த ஒரு ஆமாம் அருள் சாரை கொண்டு வந்து வச்சோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒன்று இருக்கும் சகாயம் சாரி சகாயம். ஓ ஓகே ஓகே ஓகே. டக்குன்னு யாருக்குமே சகாயம் ஐஏஎஸ்னு பார்த்து டக்குனு கலெக்டர் என்ன டக்குன்னு கலெக்டர்னா நம்ம டக்குன்னு தோணி. நீங்க ஐஏஎஸ் டக்குன்னு சொல்லிட்டா கூட சகாயம் வந்துருவோம். ஓகே ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம சேல் பண்ணீங்க, அப்புறம் இப்போ இந்த படம் பண்ணிங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் படமே நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு படமாக பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது செகண்ட் படம் அடுத்தடுத்த படங்கள் கதை கேட்கும் போது இதே மாதிரி கதைகள் வருதா, இல்லை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க டைரக்டர்ஸ்? எனக்கு ஆக்சுவலி நான் அந்த சீரியல் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கதை வந்த மாதிரியே எனக்கு தெரியும். கதைகள் வந்து நான் வர்றது சூஸ் பண்ணுற அந்த லெவலுக்கு நான் சத்தியமாக வரல. ஐ ஹேவ் ஸ்டில் யூனோ நிறையா இருக்கு நான் வந்து பார்க்குறதுக்கு. என்ன மாதிரி கதைகள் அப்படின்னா, எனக்கு கதை எனக்கு அது எந்த ஐடியாவும் இல்லை. பட் எனக்கு எந்த மாதிரி ரோல்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மனசில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்துகிற மாதிரியான ரோல்ஸ் தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பண்ணுற ரோல்ஸ் வந்து இப்போ நான் ஒன்று நினச்சிட்டு இருப்பேன்ல, என்னால் இது பண்ண முடியும், என்னால் இவ்வளோ எனக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான ரோல்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை. இப்போ இந்த அருவான் படலையுமே வந்து என்னால் இந்த லாங்குவேஜ் பேச முடியும், என்னால் அங்கே போயும் வாழ முடியும் அப்படிங்கிறத நான் அங்கே போய் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஓகே நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு 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 செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நான் வந்து போக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரியான பாடல்கள் பயோபிக் ஓகே அண்ட் இந்த மென்டலி சேலஞ்ச் ஹேண்டிகேப் பீப்புள், நம்ம பேரன்பு அவங்க மாதிரி. ஸோ அந்த மாதிரியான டஃப்பான ரோல்ஸ் எனக்கு பண்ணணும். அண்ட் அருள்வான் அண்ட் அஃப்கோர்ஸ் மண்டாடிக்கு அப்புறம் எனக்கு ஒரு எதிர்பார்க்கலான்னு தோணுது. ஆமா டிஃபரெண்டான சாய்ஸா வச்சிருக்கீங்க எல்லாமே. யாருமே கஷ்டம் ஓகே இல்ல ஆக்சுவலி அவங்க நான் இனிமேல் ஹீரோனா தான் நடிப்பேன், கொஞ்சம் வெயிட் பண்ண போறேன் அப்படின்னாங்க. அப்படியா? ஏன் சார் வர ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு 2 years நான் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோனா நடிக்க போறேன். அப்படியா? ஆமா கண்டிப்பா பண்ணுவாங்க சார். ஆக்சுவலி பாப்பா வந்துட்டு சொல்லணும், பாப்பா வந்துட்டு ரொம்ப ஸ்கிரிப்டாக வந்துட்டு விட்டுருங்க, ஷூட்டில் சொல்கிறேன், ஷூட்டாக வந்து சொல்கிறேன். நான் அப்படி ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது சொல்கிறதுக்கு. நான் என்ன மேலே ஏறினீங்கன்னா சறுக்கும், கீழே இறங்குனா வழுக்கும். அட்டை நைட்டில் எலிஃபண்ட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்கள ஸ்னேக் இருக்குது, குளிர் இருக்குது, ஸோ மைனஸில் இருக்குது. ஓகே. ஒரு தடவை ஒரு இது ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும், கூட்டிகிட்டு வந்தோம்னா கையை விட்டுட்டான், வலிக்கிடுச்சு பாப்பாவுக்கு. ஆக்கி ஃபால் ஆகி வந்துட்டு மண்டையில் அடிச்சிருச்சு, கல்லில் போய் அடிச்சிருச்சு. ஆக்சுவலி ஒரு ரிவர் மாதிரி. ஃபர்ஸ்ட் பயமே என்னன்னா, பிளட் வந்திருக்குன்னா குழந்தை என்ன ஆகுன்றது தெரியாது. போய் இறங்கி தூக்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க, அவள் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி உதறல் வந்துருச்சு. என்ன இவங்க அம்மா இல்லை, ஏன்னா கீழே இறங்கி வர முடியல, நாங்கள் அந்த ஃபால்ஸ் வந்துட்டு போனோம் அந்த. ஸோ ரொம்ப தூரம் கீழே இறங்கணும், கீழே அவ்வளோ சீக்கிரம் இறங்கி வர முடியாது. அந்த அவ்வளோ டஃப்பான ஒரு ஏரியாவுக்குள்ளாரெல்லாம் அந்த குழந்தை வந்துட்டு கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவளோட பயமே என்னன்னா, அங்கிள் எனக்கு வந்துட்டு மூளை குழம்பிருமா அப்படின்னு வந்துட்டு கேட்குற லெவலுக்கு வந்துருச்சு அவளுக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு நம்ம டக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிடுறோம், அவளோட கண்ணீரோட அந்த பயம் இருக்குல்ல, அது ரொம்ப பயந்துட்டேன் நான். அப்புறம் இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் வந்துட்டு கொடுத்து ஓரளவுக்கு நார்மலாக நான் சொல்கிறேன். இவ்வளவு சாதாரணமாக இதை கடந்து போகிற விஷயமே இல்லை. இவங்க இந்த படத்துக்குள்ளார எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்துட்டு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது 100% மக்கள்கிட்ட கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பேரும் கிடைக்கும், ரீச்சும் கிடைக்கும். ஓகே. உனக்கு எப்படி இருந்துச்சு அடிப்பட்டப்ப? ஆக்சுவலி அது எப்படின்னா, அங்க பிரெயினுக்கு ஒன்றும் டேமேஜ். ஆமாண்டே, ஃபுல்லா வீர தழும்புகள் தான். ஒரு நாளில் நாங்க ஷூட் பண்ணோம்னா அந்த நாள் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு அடிப்படும், காலையோ கையிலயோ போய் இடிச்சுக்கிறது, குத்திக்கிறது, அந்த மாதிரி நிறைய. கிராஸ் பண்ணா முள்ளு கிழிச்சிரும், ஏதாவது ஒண்ணு நடக்கும், ஏதாவது ஒன்று கண்டிப்பா நடக்கும். அண்ட் அந்த இன்சிடென்ட் வந்து ரிவரை கிராஸ் பண்ணி அந்த சைட்ல தான் வந்து ஷூட்டிங் எடுக்கிறோம். ஸோ பாறை ஃபுல்லா பெரிய பெரிய பாறையா இருந்தது, அங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கால் தான் எடுத்து வச்சேன், 2 பாறைக்கு நடுவில் இப்படி விழுந்து கிடக்கேன் நானு. தண்ணிக்குள்ள விழுந்துட்டாச்சு ஓகே, தண்ணி பிரச்சனை இல்லை, பாறை தலையில
பின்னாடி இப்படி விழுந்துட்டேன் நான். எனக்கு இவர் பயந்துட்டார், நீ பாப்பா தூக்குடா தூக்குடா. இது செம்மையா இவர் பயந்துட்டார். நான் அங்க போய் நான் இன்னும் இவரை பயமுறுத்தி விட்டேன். எனக்கு வலிக்குது, எனக்கு ரத்தம் வர மாதிரி இருக்கு, அதாவது பாருங்க அப்படின்னு நான் பயமுறுத்தி விட்டேன். ரொம்ப கையெல்லாம் என்னை வந்து சமாதானப்படுத்தவே ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போனோம். நான் ஆக்சுவலி பிகாஸ் இப்போ நம்ம வந்து இங்க சென்னையில இருக்கோம்னா அக்கம் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கோம், ஏதாவது நடந்துச்சுன்னா கூட நம்ம போயிடலாம். அங்க வந்து ஆக்சஸே கிடையாது, எதுக்குமே நம்ம ஆக்சஸ் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, ஃபோன் கிடையாது, யாராவது கால் பண்ண கூட எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஏரியால இப்படிலாம் சில விஷயங்கள் நடக்கும்போது பயந்துட்டேன். ஓகே, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி தான் மேம், ரம்யா பாண்டியன் மேமோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது சிட்டி படமே பண்ணலையே அப்படிங்கிற ஒரு இருக்கு. அது ஸ்டீரியோடைப் பண்ணிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப உங்களோட இந்த மாதிரி ரோல்ஸ் மட்டுமே அப்ரோச் பண்ற மாதிரி. இப்போ ஒரு இதுல பண்ணி அதுல அந்த ரோல் இவங்க செமையா பண்ணிட்டாங்க, அடுத்தது கூப்பிடலாம், அவங்க நல்ல எண்ணத்துலதான் கூப்பிடுறாங்க. ஸ்டீரியோடைப் பண்ணணும், எனக்கு அந்த லேபிள் குத்தணும்னு யாரும் என்ன கூப்பிடுறது கிடையாது. இப்போ ஜோக்கர் பண்ண ஓகே, இந்த ரோல்ல நல்லா இருக்காங்க, இந்த கெட்டப்ல நல்லா இருக்காங்க, அதுக்கு அவங்க ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்கன்னு அடுத்தடுத்த படங்கள் வருது. பட் அதை பிரேக் பண்ணி ஏதோ ஒரு எனக்கு ஒரு படம் வந்ததுன்னா அதுலயும் நான் ப்ரூவ் பண்ணேன்னா வரும். ஷாருகேசி எந்த மாதிரியான சிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்றது, வெவ்வேறு வேரியேஷன் தான் நம்ம சொல்ல முடியும். சாருகேசி கிராமத்து படம் கிடையாது. அதுல ஒரு சின்ன ஒரு கிராஃப் இருக்கும், நெகட்டிவ் ஷேட்ல இருந்து திருப்பி பாசிட்டிவா மாறுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்றதுனால தான் அதை எடுத்தேன். சோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், கரெக்ட். அது அந்த இதை பிரேக் பண்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு படம் வந்ததுன்னா மேபி அதுக்கப்புறம் ஓகே இவங்க இந்த ரோல் நல்லா பண்றாங்க அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சார், எனக்கு பிரஸ் மீட்ல எல்லாருமே கேட்டாங்க முத்துவேல்னு பேர் வச்சிட்டீங்க, முத்துவேல் கருணாநிதி வச்சிருக்கலாம். அதுக்கு அருள் சார் வேற ஒரு பதில் கொடுத்துட்டாரு. பட் ஆக்சுவலி உங்களோட பதில் என்ன சார்? இல்லை, ஆக்சுவலி எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், சாரை பிடிக்கும். அந்த ஃபேமிலியில இருந்து ஒரு நேம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது வேற. ஆமாம், அது அதனால வந்துட்டு ஆக்சுவலி சாரோட அப்பா பேரே வைக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல, தமிழரசன் பேரே வைக்கலாம்னு நினைச்சோம். இல்ல வேணாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கொள்ளு தாத்தா பேரு பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படி பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் இல்லை. இப்போ டக்குன்னு ஒன்று ரீச் கிடைக்கணும்ல சார், ஒரு நேமுக்கு ஒரு ரீச் கிடைக்கணும். இப்போ அமரவல்லி ரீச் கிடைக்கும், குறிஞ்சி ரீச் கிடைக்கும், முத்துவேலுன்ற கலெக்டர் கேரக்டர் ரீச் கிடைக்குமான்னு தெரியல. இப்போ இந்த பேர் ரீச் கிடைக்கும், இது யாரோட பேர் அப்படின்னு அதை யோசிச்சு வச்சது தான் தவிர வந்துட்டு இன்டென்ஷன் தான் இது வந்துட்டு வேணும் அப்படின்றத கொண்டுட்டு வந்து வைக்கலாம். ஸோ அவரை நம்ம பாராட்டணும், அவருக்காக வந்துட்டு உள்ள சேர்க்கணும் அப்படின்றது. ஓகே, ஸோ எனக்கு நான் சொன்னதான் ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா படத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். பட் இதுல எனக்கு அந்த பிடிச்சதே அந்த லாங்குவேஜ் தான். விடி கணேசருக்கு சார் அந்த பொண்ணு என்னதான் சார் சொல்லுது, நீங்க ட்ரெய்லர்லயே வச்சிட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா ஆடியன்ஸ் இதுக்காகவே இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்க நான் நம்புறேன். ஜூலை 17 படம் ரிலீஸ் ஆக போது மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.